யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் வரிசையாக ஜோடிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் திலகம் கூட நடித்த ஜோடிகளை பற்றி. அந்த வரிசையில் நாம் காண இருப்பது நடிகை சவுகார் ஜானகி. நடிகை சவுகார் ஜானகி மக்கள் திலகத்தோடு 4 படங்களில் நடித்திருக்கிறார். அதில் ஜோடியாக நடித்தது 2 படங்கள் தான். பணம் படைத்தவன், ஒளி விளக்கில் அவங்க தான் ஜோடி சேரணும். ஆனால் கடைசியில் மாற்றிட்டாங்க. ஹிந்தி படம் பூல் ஒரு பத்தர்னு அந்த படம் ஹிந்தி படத்தில் அந்த கேரக்டர் தான் கதாநாயகனோட சேரும். ஆனால் இந்த படத்தில் தமிழ் படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு விதவை ஜோடியாக போட வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன். அதனால் அந்த அந்த வேடம் சரோஜதேவி தான் எம்ஜிஆருக்கு ஜோடியாக வருவாங்க அதில். ஆனால் அதில் 4 படங்களில் மாபெரும் வெற்றி பெற்ற படம்னா அது ஒளி விளக்கு தான். முதல்ல நடித்தது பணம் படைத்தவன், ஒளி விளக்கு, அப்புறம் பெற்றால் தான் பிள்ளையா, அதுக்கப்புறம் தாய்க்கு தலைமகன். இந்த 4 படங்கள். இந்த 4 படங்களில் ஒளி விளக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம். எம்ஜிஆரோட 100வது படம் வேறு ஒளி விளக்கு. மெட்ராஸில் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. மிட்லண்ட், பிராட்வே, அகசியா, மகாலட்சுமி, நூர்ஜஹான். இந்த 5 தேட்டர்லேயும் வெளிவந்து 90 நாளைக்கு மேலே ஓடிச்சு. பிராட்வேயில் எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரஷ் தான். 5 மொத்த வசூல் கிட்டத்தட்ட 9 லட்சத்தை தாண்டி வந்துச்சு அந்த நேரத்திலே. 100 நாள் 3 தேட்டர்: மதுரை மீனாட்சி, திருச்சி ராஜா, கும்பகோணம் விஜயலட்சுமி. கும்பகோணத்திலே 100 நாள் ஓடுதுன்னா கிட்டத்தட்ட 7-8 தேட்டருக்கு மேலே ஓடி இருக்கணும். அதனால் என்ன, அந்த நேரத்தில் நிறைய படங்கள் எம்ஜிஆருக்கு ரகசிய போலீஸ், குடிந்தவர்கள், ஒளி விளக்கு எல்லாம் வண்ணப்படங்கள், எல்லாம் ஒரே ஆண்டில் வெளியான படங்கள். அதிலும் குறிப்பாக ஒளி விளக்கில் பாடல்கள் மிக பிரமாதமாக இருக்கும். அதுவும் இந்த பாட்டு ஆண்டவனே அப்படின்னு வரும். அந்த பாட்டு, அந்த பாட்டெலாம் மக்கள் திலகம் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும்போது இந்த பாடல் தான் மக்கள் உச்சாரணம் செய்தார்கள். அதன் விளைவாக மக்கள் திலகமும் பிழைத்து வந்தார். ஆக ஒரு மாபெரும் வெற்றி படம். இலங்கையில் கேட்கவே வேண்டாம். இலங்கையில் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது மக்கள் திலகத்தின் 100வது படம். மாற்று நடிகரின் 100வது படம் அங்கு வந்ததா என்றே நமக்கு தெரியவில்லை. 9 இடத்துல நடிச்சிருந்தால் பயங்கரமாக ஓடி இருக்கணும். ஆனால் அங்கே என்ன ஆச்சு, ஏதாச்சு, அதை பற்றி எந்த விவரமும் இல்லை. ஈவன் மதுரையில் பார்த்துக்கங்களேன். மதுரையில் ஒளி விளக்கு ஓடினது 147 நாட்கள். தொடர்ந்து அரங்கம் நிறைந்தது 112 காட்சிகள். மதுரை மீனாட்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மாற்று நடிகர் 100வது படம் நவராத்திரி மதுரையில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எத்தனை ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னு அவங்ககிட்ட கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது தொடர்ந்து அரங்கம் நிறைந்ததா இல்லையா. ஆனால் 100 நாள் ஓட்டிட்டாங்க, அதுதான் தெரிஞ்சாச்சே. எப்போவுமே 100 நாள் ஓட்டுறதுல அவங்கள மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ சிறப்பாக ஓட்டினாங்க. அந்த வசூல் மிகவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 1 லட்சத்தி சொச்சம் தான். ஆனால் ஒளி விளக்கு 3 லட்சத்தை தாண்டி வசூலாச்சு. ஆக 100வது படம் மகத்தான வெற்றி படம் மக்கள் திலகத்துக்கு தான். மக்கள் திலகத்துக்கு தான் அது ஒரு மகத்தான வெற்றி படம். அடுத்த படத்தை நம்ம பார்க்க போனால் பணம் படைத்தவன். பணம் படைத்தவனில் நாகரிக மங்கையாக வருவார் சவுகார் ஜானகி. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமான்னு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. இப்போ வரைக்கும் அந்த பாட்டு விரும்பப்படுகிறது. அப்புறம் ஒரு பாட்டை பாருங்கள், பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம்னு வரும். அந்த பாட்டுலேயும் கேஆர் விஜயாவும் சவுகார் ஜானகியும் மாறி மாறி தெரிவாங்க. எம்ஜிஆர் பணம் படைத்தவனில் ஒரு ஆத்லெட்டாக வருவார். அதாவது விளையாட்டு வீரராக அவர் நிறைய சாதனைகள்லாம் செய்வார் அந்த படத்தில். படம் நல்ல ஃபேமிலி ஸ்டோரி. ஒரு நாகரிக மோகத்தால் ஒரு மங்கை எப்படி சீரழிந்து தன்னையும் கெடுக்கிறாள், தன் குடும்பத்தையும் கெடுக்கிறாள் என்கிறத மிக அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். சவுகார் ஜானகி ஏற்கனவே புதிய பறவையில் நாகரிக மங்கையாக கலக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் நாகரிக மங்கையாக நல்ல பேர் தட்டிட்டு போவாங்க. அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. மோகம், அப்படி நாகரிக மோகம். பணம் படைத்தவன் இலங்கையிலும் ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க.
நிறைய தேட்டர்கள் ரிலீஸ் ஆகி சக்கா போடு போட்டுச்சு. ஆக எல்லா மக்கள் திலகத்தின் எல்லா படங்களுமே இலங்கையில் நல்ல வெற்றி பெற்ற படங்கள் தான். இந்த பாட்டெலாம் பாருங்கள், எம்ஜிஆர் அக்காடியை தூக்கி வாசிக்கிறாரு. நல்லா இசைக்கருவியெல்லாம் எம்ஜிஆர் நல்லா வாசிப்பார். எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த படம் நம்ம பார்க்க போகிறது வந்து பெற்றால்தான் பிள்ளையா. பெற்றால்தான் பிள்ளையா வந்து 1966 டிசம்பரில் வந்த படம். இந்த படம் வந்து 100 நாள் தாண்டிச்சு. 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அறிஞர் அண்ணா தான் அந்த விழாவுக்கு தலைமை ஏற்று நடத்தினார். 100ஆவது நாள் விழாவில் அறிஞர் அண்ணா தலைமை ஏற்று எம்ஜிஆருக்கு பரிசெல்லாம் வழங்கினார். இந்த படத்தில் வந்து சௌகார் ஜானகி வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக இல்லை, அசோகனுக்கு ஜோடியாக வருவார். அவர் பெற்ற குழந்தையை தான் எம்ஜிஆர் எடுத்து வளர்ப்பார். அவர் பெற்ற குழந்தை தான் எம்ஜிஆர் எடுத்து வளர்ப்பார். அது அந்த குழந்தை மேலே பாசத்தை கொட்டுவார். பாசத்தை கொட்டி அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை இல்லாமல் தான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பாசத்தை காமிப்பார். அதில் பல காட்சிகள் மிகவும் அருமையாக இருக்கும். எம்ஜிஆரின் இயற்கையான நடிப்பிற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த படத்தை சொல்லலாம். இயற்கையான நடிப்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த படத்துக்கு அவருக்கு அவார்டு கொடுத்துருக்கணும். அந்த ரிக்ஷாக்காரனுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு கொடுத்துருந்தா நல்ல பேர், அதாவது அந்த அவார்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கும். பாருங்கள், நவராத்திரி அந்த நேரத்தில் வந்துச்சு. வந்து 1,87,000 ரூபா வசூல். 100 நாள் 108 நாள் ஓட்டி. அவ்வளோதான். சும்மா போட்டு ஓட்டுறது தான். அவங்களுக்கு வந்து மினிமம் வசூல்லே போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. 4 வாரம் ஏதோ ஓரளவு சுமாராக போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மினிமம் வசூல் தான். அது கேட்க முடியாது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா தாய்க்கு தலைமகன். தாய்க்கு தலைமகன் படத்தில் வந்து அண்ணன் தம்பி 2 பேர். தாய்க்கு தலைமகன் யாருன்னா அசோகன் தான். அசோகன் தான் தாய்க்கு தலைமகன். இது அந்த படத்தில் பாட்டு தான், வாழ வேண்டும் சுகம் வளர வேண்டும்னு வரும் அந்த பாட்டு. அந்த படத்தில் எம்ஜிஆருடைய ஹேர் ஸ்டைலு, சுறுசுறுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் நல்லா ஆடுவார் ரொம்ப. ஆனால் அந்த படத்தை ஒட்டி தான் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் குரல் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் இதாயிரும். இந்த படம் வரைக்கும் நல்லா போச்சு. ஆனால் இந்த படம் ஏன் விறுவிறுப்பாக போகலைன்னா, படம் விறுவிறுப்பாக இருக்கும், ஆனால் ஓட்டத்தில் ஏன் தளர்ந்துச்சுன்னா அந்த நேரத்தில் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு கிடந்தார். மக்கள்லாம் பார்த்து கதறினாங்க. அந்த மனநிலையில் அவங்களால வந்து இது திருப்பி பார்க்க முடியல. பார்த்தாலே எம்ஜிஆரை பார்த்தாலே அழுக வந்துடும், அப்படி இருந்தது. ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு அண்ணியாக நடிச்சிருப்பாங்க சௌகார் ஜானகி அம்மா. எம்ஜிஆருக்கு அண்ணி, அதாவது அசோகனோட ஒய்ஃப், எம்ஜிஆருக்கு அண்ணியாக நடித்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அளவோடு நடிச்சிருப்பாங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஓவர் ஆக்டிங் இல்லாமல் நல்லா அளவாக அருமையாக நடிச்சிருப்பாங்க. படமும் வந்து நல்ல வெற்றி பெற்ற படம் தான். கிட்டத்தட்ட 10 வாரம் கிட்டத்தட்ட ஓடிச்சு. 10 வாரம் வரைக்கும் சென்னை வெலிங்டனில் ஓடிச்சு. இது அசோகனும் எம்ஜிஆரும் இந்த 2 பேரும் தாய்க்கு தலைமகனில். சரி நேயர்களே, நாம் வந்து அனைத்து சௌகார் ஜானகி ஜோடியை பற்றியும் நாம் பார்த்துட்டோம். நீ அடுத்த பதிவில் இன்னொரு ஜோடி ஏதாவது பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.